வளர்ச்சி மாற்றத்தினால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு என்ன மாற்றம் இருக்கும், என்ன எதிர்பார்க்கலாம்? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் சரியாக ஓராண்டுக்குள்ளே எல்லா முடிவுகளும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து அரசு காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்தால் நல்லது தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம படிக்கும்போது இப்போ சிலபஸ் மாறிடுமா சார், மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி ஆனுவல் கணக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அமைப்பு அவங்களுடைய ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏதாவது பாடத்திட்டம் மாற்றணும் அப்படின்னா அவங்க முன்கூடியே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நமக்கு போதுமான கால அவகாசம் தருவாங்க ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ பெருசாக மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்தாலும் அதுக்கு அந்த மாதிரி டைம் இருக்கும், நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ் அண்ட் பொது அறிவு இதுதான். ஸோ இந்த பேட்டர்னில் போயிட்டு இருக்கு. பொது அறிவில் எந்த மாற்றம் பெருசாக பண்ண போகிறது கிடையாது. லாங்குவேஜ் பேப்பரில் நமக்கு இருக்கக்கூடிய பழைய பாடத்திட்டங்கள், புதிய பாடத்திட்டங்கள், இந்த மாதிரி நம்ம பெரிய முரண்பாடுகள் இருந்து மாற்றி மாற்றி நம்ம பெரிய சிரமத்துக்குள்ளாக இருந்திருப்போம். ஸோ அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு. ஸோ பாடத்திட்டம் மாற்றுறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மாற்றுங்க, இப்போ வர எக்ஸாம்ஸில் மாற்றாதீங்க. ஸோ இந்த மாதிரியான டைம் பீரியடை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கலாம். ஸோ பாடத்திட்டம் குறித்த பயம் இப்போது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ படிக்கணும் சார், ஸ்கீம்ஸ் எல்லாம் படிக்கணுமா? இந்த கவர்மெண்ட் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே இருக்க ரொம்ப முக்கியமான தொழில் பணி திட்டம் எடுத்துக்கிறோம், சரியா, சத்துணவு திட்டம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் முன்னாடி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு ட்ரேட்மார்க் ஸ்கீம்ஸ் அதில் ஏதாவது அப்டேட் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அது என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் எதுவும் மாற்றம் இல்லை. ஸோ கடந்த ஒரு 5 ஆண்டுகள் நடந்த ஸ்கீம்ஸில் வந்து கேட்பாங்களா சார் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்கீமை கொஞ்சம் பேர் மாற்றி இவங்க வேறு ஏதாவது ஸ்கீமாக வந்து கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ அப்போ அது என்னங்கிறதான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுவும் தெரியணும், அது என்னவா மாற்றப்பட்டது அப்படிங்கிறது கொஷினை வந்து கேட்கலாம். ஓகேங்களா? அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் விஷயங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேறு பெயர்கள் வருது அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சு தான் ஆகணும். சரியா? அப்போது பெயர்கள் மாறலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஒரு அரசும் வந்து பண்ணுவாங்க. அதனால் முன்னாடி இருக்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இப்போ என்ன வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ரெகுலராக நம்ம வந்து நடப்பு நிகழ்வுகளை படித்து நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், ரொம்ப முன்னாடி ஸ்கீம்ஸ்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நீங்கள் வந்து படிங்க. ஸோ நீதி கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இருக்கக்கூடியது, பெரியாரை பற்றி படிக்கிறது, காமராஜர் படிக்கிறது எல்லாமே இந்த கட்சியினுடைய தலைவர்களாக இருக்காங்க. காமராஜர் இருக்காங்க, அம்பேத்கர் பற்றி நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், பெரியாரை பற்றி படிக்கிறதா இருக்கட்டும், நமக்கு சிலபஸ்லையும் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்கள பற்றியும் படித்து தான் ஆகணும். அதை தாண்டி நமக்கு சிலபஸ் இல்லை. அவங்கள பற்றி கண்டிப்பாக படித்து தான் ஆக வேண்டும். சரிங்களா? அண்ணாவை பற்றி படிக்கிறதா இருக்கட்டும், ஸோ படித்து தான் ஆக வேண்டும். சரிங்களா? ஸோ அதில் எதுவும் படிக்க வேண்டாம், ஸோ அப்படிலாம் முடிவு பண்ண வேண்டாம். கண்டிப்பாக படிங்க. ஓகே? ஸோ ரெடியாக இருங்க, எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் நான் சிம்பிளாக சொல்கிறது. எக்ஸாம்ஸ் வரட்டும் வெயிட் பண்ணலாம், அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை புக்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் இந்த மாதிரி நம்ம டீமில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே? தேவைப்படுறதை நீங்கள் வாங்கிக்கோங்க.